ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலின்ஸ் க்ளோ டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பர்சனல் க்ரூமிங். நம்ம எப்படி க்ரூமிங்காக வச்சுக்கிறது, நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கிறது. சிம்பிள், ஈஸி 3 ஸ்டெப்ஸ்: கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். இதை சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மாக சிடிஎம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது கூட நம்ம சன்ஸ்க்ரீனும் ஆட் ஆன் பண்ணிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். கிளென்சிங்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம்ல, அதுதான் கிளென்சிங் சொல்லுவோம். ரொம்ப மைல்டான ஃபேஸ் வாஷ் இல்லை ரொம்ப மைல்டான கிளென்சர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் வெளியில் போகிறோம், ஒர்க் போகிறோம், ரொம்ப பொல்யூஷனான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குது. வெளியில் அவுட் சைடில் உள்ள எல்லா டர்ட்ஸுமே நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ நல்ல ஒரு கிளென்சர் இல்லை ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், டோனிங். நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம்ல ஸ்கின்னை, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போனோம்னா வெளியில் இருக்கிற தூசி மாசு எல்லாமே வந்து ஸ்கின்ல ஒட்டிக்கும். அதனால ஸ்கின் ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். போர்ஸை திருப்பி க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டோனர். டோனர்னு வெளியில் ஷாப்பில் கிடைக்குது. பட் டோனரில் குக்கும்பர் ஃப்ளேவர், ஆலோவேரா ஃப்ளேவர் நிறைய இருக்கு. பட் பர்சனலா நான் வந்து டோனர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா டோனர்ல வந்து லிட்டில் பிட் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு. ஸோ சில ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகாது, இரிட்டேஷன் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு கண்டிப்பா அடாப்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நான் வந்து டோனர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி நான் ரோஸ் வாட்டர் சஜஸ்ட் பண்ணுவேன். டாபர் ரோஸ் வாட்டர் இருக்கு, இந்த மாதிரி மணி அதர் நிறைய ரோஸ் வாட்டர் இருக்கு. உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரோஸ் வாட்டர் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஒரு சின்ன பீஸ் காட்டன் எடுத்துட்டு அந்த காட்டன்ல ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அந்த காட்டனை ஃபேஸ் ஃபுல்லா ஆல் ஓவர் தி ஃபேஸ் இப்படி டேப் பண்ணிக்கணும். இப்படிலாம் ரப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு அதை ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். லிவ் இட் ஃபார் 2-3 மினிட்ஸ். ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற போஸும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், மாய்ஸ்சரைசிங். நம்ம ஸ்கின்னுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் ஃபைண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் டோனிங் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசர் நம்ம எதுக்காக அப்ளை பண்றோம்னா ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ தட் ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப், சன்ஸ்கிரீன் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். நம்ம வெளியில் போகிறோம், சன்லைட் இருக்கிற டைமில் வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ மாய்ஸ்சரைசர் வித் SPF அப்படி கூட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சன்ஸ்க்ரீன்னு செப்பரேட்டாகவும் இருக்குது. என்ன கேட்டால் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறது பெட்டர் நான் சொல்லுவேன். ஸோ எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம 12 o'clock கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், மஸ்ட்டு. வெளியில் போனாலே நம்ம சன்லைட் படுற மாதிரி போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக 12 o'clock to 3 o'clock நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியில் போகவே கூடாது. சன்னை ரொம்பவே பேர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால திருப்பி அஃபெக்ட் ஆக போகிறது, ஃபீல் பண்ண போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது அது ஒரு லேயர் மாதிரி நம்மளோட ஸ்கின்ல ஃபார்ம் ஆகிடும். ஸோ சன்லைட் வந்து டைரக்டாக ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனாக நமக்கு அந்த லேயர் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். சன்ஸ்க்ரீன் போட்டதும் அப்ளை பண்ணதும் உடனே வெளியில் போகக்கூடாது. நம்ம வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் 30 மினிட்ஸ் முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸ்கின்ல போட்டுட்டு வெளியில் போனோம், அது வேஸ்ட்டு, எந்த ஒரு யூஸ்மே இல்லை. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் நிறைய விதத்தில் பாதுகாக்கப்படும். டேன் ஆயிடுச்சு, என் ஸ்கின் நான் வெயிலில் போனேன் டேன் ஆயிடுச்சு, கருத்துட்டேன், வெயிலில் போனால் கருத்துடுவேன், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து புலம்புறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுற யாருக்கும் ஸ்கின் வந்து டேன் ஆகாது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ண வரைக்கும், நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஃபேஸ் டேன் ஆகிறதுலேருந்து ஸ்கின் பேர்ன் ஆகிறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சும்மா நம்ம ஒரு ஷாப்பில் போயிட்டு இந்த சன்ஸ்கிரீன் கொடுங்க, அந்த மாய்ஸ்சரைசர் கொடுங்க, இந்த ஃபேஸ் வாஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்கின் இருக்காது. இப்போ நான் சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதை உங்களுக்கு காமிச்சு நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்கின்னுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்ன
அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்கின்ல வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கின் டைப் இருக்கு அண்ட் ஸ்கின் கண்டிஷன் ஆல்சோ இருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் டைப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கின் டைப் என்னென்ன இருக்கு, நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின் என்ன டைப் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். என்னோட ஸ்கின் டைப் ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு ஈஸியாக ஆக்னே வரும். இப்போ கிடையாது, ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ டாக்டர் ரெக்கமெண்டேஷனில் நான் வந்து ஆக்னேலாக் அப்படின்ற சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் அது ஃபேஸ் வாஷாகவும் அவைலபிள் இருக்கு. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டர் அண்ட் ரீஇக்வல் அப்படின்ற ஒரு பிராண்டோட மாய்ஸ்சரைசர், சேம் பிராண்ட் சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நைக்கால அவைலபிளா இருக்கு. இது என்னோட ஸ்கின்னுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. பட் நீங்களும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஸ்கின் டைப் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றதுன்றத கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன ஸ்கின் டைப் இருக்கு, அதை எப்படி நம்மளோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலான்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் எனி டவுட்ஸ் இல்ல இதை பத்தி சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா, இல்ல எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சில என்கொயரிஸ் இருக்கு, இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தென் நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிபிகேஷன் வரும், வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.